ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மீண்டும் வருகிற ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மறுபடியும் தெய்வ சமூகத்தில் டிவிக்கு முன்பதாய் அமர்ந்திருந்த இருக்கிற சகோதர சகோதரிகளுக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனியற்ற நாமத்தில் நம்ம ஒன்று சேர்ந்து கர்த்தருடைய வசனத்தை தியானிக்கும்படி இந்த நேரத்தை கர்த்தர் நமக்கு தந்ததுக்காக நாம் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். கர்த்தருடைய வேதத்துக்கு நாம் தியானத்துக்கு நிறைய கடந்து போவோம். பிலிப்பியர் 4வது அதிகாரம் 19வது வசனம். என் தேவன் தம்முடைய ஐசுவரியத்தின்படி உங்கள் குறைவுகளெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளுக்கு நாம் வாசித்தோம். என் தேவன் தம்முடைய ஐசுவரியத்தின்படி உங்கள் குறைவுகளெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையில் நிறைவாக்குவார். இங்கு பார்க்கிறோம், நம்முடைய குறைவுகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் நம்முடைய குறைவுகளை அவர் நிறைவாக்குதார் என்று சொல்லி பவுல் பிலிப்பியர் எழுதின நிருபத்துக்கு அவர் தெளிவாக சொல்லுகிறார். அப்போ இயேசு கிறிஸ்து முகாந்தரம் மட்டும்தான் ஒரு వ్యక్తిக்கு, ஒரு மனுஷனுக்கு அவன் குறைவுகளை நிறைவாக்க முடியும். இன்றைக்கு நம்முடைய குறைவுகளை நம்ம நிறைவாக்க பல பிரயாசப்படுகிறோம். அநேகருடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா அவங்க ஐஸ்வர்யன் ஆகுவதற்கு பல பிரயாசப்படுதாங்க. லஞ்சத்தில் பார்க்குறோம், இல்லைனா ஏமாற்றுதாங்க. ஐஸ்வர்யன் ஆகுவதற்கு பார்த்திங்கன்னா பல ரீதியில், எனக்கு தெரிந்தவங்க கூட பல ரீதியில் என்ன செய்கிறாங்கன்னா சம்பாதிப்பதற்காக பல விதத்தில் அவங்க பிரயாசப்படுறவங்க. சில அந்த பகுதியில் ஒரு குறிப்பிட்ட நாள் கழிந்து அந்த பகுதியில் காணாமல் போகிற அனுபவங்கள். அப்போ ஒரு குறிப்பிட்ட நாட்களில் அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்களுடைய ஐஸ்வர்யம் அவங்களுடைய வாழ்க்கையில் இல்லாமல் போகிற அனுபவங்கள், அநேக சூழ்நிலைகள் நம்மளுக்கு காண முடிகிறது. அப்புறம் பிசாசிடத்திலிருந்து அநேகர் ஐஸ்வர்யத்தை தேடி அநேகர் கடந்து போவதை காண முடிகிறது. எனக்கு தெரிந்த ஒரு மனுஷன், அவர் எப்பொழுது பார்த்தாலும் ஒன்று அவர் அதை நினைத்தா பணங்கள் கிடைக்கும், ஐஸ்வர்யன் ஆகலாம் என்று. ஆனால் அவர் நினைத்த நாள் தொட்டு இந்த நாள் வரைக்கும் அவர் அதை நினச்சி அவருக்கு ஒருபோதும் ஒரு நல்ல விஷயமாய் அவர் வந்தது கிடையாது. கடந்த நாட்கள் என்னுடைய இடத்துல வந்து அவர்களை ஜெபித்த போது நான் சொன்னேன், அந்த படத்தை உங்கள் பாக்கெட்டிலேருந்து எடுத்து மாற்றுங்க. நீங்கள் அதை நம்பி உங்கள் வாழ்க்கையில் இதுவரையும் உங்கள் ஐஸ்வர்யனான பாடு கிடையாது. ஐஸ்வர்யனாய் மாறுவதற்கு இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவால் மாத்திரம்தான் ஐஸ்வர்யனாய் ஒருத்தனுக்கு மாற்ற முடியும். ஏனென்றால் இந்த உலகத்தில் இயேசு கிறிஸ்துவிடத்தில் சாத்தான் சொல்லுகிறான், இந்த பூமியில் சகலத்தையும் நீ உனக்கு நான் தருகிறேன் என்று சாத்தான் சொல்லுவதை நம்ம மத்தேயு சுவிசேஷம் 4வது அதிகாரத்தில் காண முடியுது. அப்போது 4வது அதிகாரத்தில் ஐஸ்வர்யம் எல்லாம் இந்த உலகத்தில் சகல ஆசீர்வாதமும் நான் உனக்கு கொடுக்குறேன்னுச்சு. அப்போ பிசாசுடைய கரத்திலிருந்து ஆசீர்வாதங்களை இன்றைக்கு அநேகர் என்ன செய்தாங்க, அதை தேடுகிறார்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கும்போது அநேகர் நினச்சிற ஐஸ்வர்யத்தை தேடி 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 ஓடி போய் என்ன செய்கிறாங்க, லாஸ்ட்டு நஷ்டம் அடைகிறதை காண முடிகிறது. எனக்கு தெரிந்து கேரளா பகுதியில் சப்பாத்துங்கிற பகுதியிலேருந்து ஒரு மனுஷன் கொஞ்சம் அங்கே கடன்பட்டு ஒரு 1 லட்சம் ரூபாய்ட்டு வந்து கம்பத்தில் வந்து இவர் ஏதாவது கொஞ்சம் நல்லா செழிப்பாகி போகலாம்னு வரும்போது இங்கே வந்து அந்த 1 லட்சம் ரூபாயும் அவர் ஏமாந்து தலைமுடியெல்லாம் பிச்சு எடுத்தும்போது முடி வந்துட்டு அந்த அளவுக்கு ஏன்னா அங்கேயும் கடன்பட்டு இங்கே வந்து 1 லட்ச ரூபா வந்து இதிலையாவது நம்ம கள்ள நோட்டு வாங்கி அடித்து லாபப்படுத்தலாம்னு நினச்சி வந்த சூழ்நிலையில் அவருக்கு இங்கே நஷ்டம் வந்தது. அப்போ தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு குறிப்பிட்ட நாள் கழிஞ்சு அவர் அந்த இயேசுவை ஏற்றுக்கொண்டு அந்த இயேசுவை அவர் விசுவாசித்த போது அவருடைய இடத்துல கொஞ்சம் மணல் இருந்தது. அதை விற்று அவர் ஒரு ஐஸ்வரனாய் மாறினதை காண முடிகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் குறைவுகளை பல நேரங்களில் நம் கிறிஸ்து இயேசுவுக்குள் நிச்சயமாகவே நமக்கு நிறைவாக்குவார் என்று நமக்கு தெரிய மாட்டுக்கு.
ஏனென்றால் 2 கொரிந்தியர் 8வது அதிகாரம் 9வது வசனம் என்ன சொல்லுதுன்னா, அவர் நம்மளை ஐஸ்வர்யனாய் மாற்றுவதற்கு அவர் நம்முடைய தரித்திரத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அப்போ இயேசு கிறிஸ்து உங்களுடைய தரித்திரத்தையும் இன்றைக்கு அவர் ஏற்றுக்கொள்ள காரணம், இயேசு கிறிஸ்து முகாந்தரம் நாம் ஐஸ்வர்யனாய் மாறுவதற்காக தான் அவர் நம் தரித்திரத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அப்போ நம்முடைய சாத்தானுடைய வாழ்க்கையில் நம்முடைய குறைவுகளை எல்லாம் கொண்டு வருவான். ஏதேன் தோட்டத்துக்குள்ளாய் நீங்கள் பார்க்கும்போது அந்த ஏதேன் தோட்டத்துக்குள்ள அவர்கள் ஸ்தோத்திரம் நல்ல தேவன் அவர்களை நன்மை திண்மையான கனியை மாத்திரம் புசிக்க கூடாது என்று சொல்லி ஒரு ஐஸ்வர்யனாகவே தேவன் ஏதேன் தோட்டத்துக்குள் வைத்திருந்தார். ஆனால் அவருடைய வாழ்க்கையில் பாருங்க, சாத்தான் அவருடைய பார்வையில் என்கிற ஒரு குறைவை கொண்டு சாத்தான் என்ன செய்தார், அவர்களுக்கு முன்பதாய் காண்பித்து கொண்டிருக்கிறார். இவனுடைய குறைவு இது நிறைவாக்குவதற்கு ஸ்தோத்திரம் நீ அந்த கனியை புசி, அந்த கனியை பழத்தை புசிக்கும் போது உன்னுடைய குறைவு நிறைவாகும் என்று சாத்தான் சர்ப்பம் வேஷம் தரித்து அந்த ஏதேன் தோட்டத்துக்குள்ளாய் கடந்து வந்து இந்த பழத்தை புசித்தா நீ தரித்திர உன்னுடைய குறைவு மாறும் என்கிற ஒரு ஸ்தோத்திரம் அவன் குறைவுகளை காண்பித்து கொடுத்ததை காண முடிகிறது. இந்த குறைவை ஸ்தோத்திரம் ஏதேன் தோட்டத்தில் இருந்த நாட்களில் இந்த குறைவு ஏதேன் தோட்டத்தில் ஆதாமோடு கூட அவர் உலாவிக் கொண்டிருக்கும் போதோ ஆதாமோடு கூட இருந்தபோதும் தேவன் தோட்டத்துக்குள்ளே இருந்தபோதும் இந்த சாத்தானுக்கு குறைவை காண முடியலை. ஆனால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் தெய்வத்தோடு கூட ஐக்கியப்பட்டு நமக்குள்ள வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியோடு கூட நாம் ஐக்கியப்பட்டு நாம் வாசம் பண்ணும் பொழுது நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையுடைய குறைவுகளை நாம் காண முடியாது. ஏன்னா நமக்குள்ள ஒரு பரிசுத்த ஆவி நமக்குள்ளே இருக்கும்போது நம்முடைய குறைவுகள் அவர் நடத்துகிறவருக்கு தேற்றி நடத்தி நம்முடைய குறைவுகள் எல்லாம் அவர் நிறைவாக்குறவராக இருக்கிறார். ஆனால் நம்முடைய விசுவாசத்தில் நாம் இருக்கும் பொழுது நிச்சயமாக நம்முடைய குறைவுகளை அவர் நிறைவாக்குறவராய் இருக்கிறார். இன்றைக்கு இந்த விசுவாசம் நமக்குள்ள கடந்து வரும்பொழுது தான் நம்முடைய குறைவுகள் நிறைவாக்கும் முடியும். இன்றைக்கு குறைவுகளை சாத்தான் பலப்பொழுதும் கொண்டு வருவான். அதே மாதிரி நாம் தெய்வத்தோடு கூட ஐக்கியமாக இருக்கும்போது தெய்வத்தை அறியாத ஜனங்கள் முகாந்தரமும் நம்மளை நேசிக்கிற இப்போ யோபு இருக்கும்போது சிநேகிதர்கள் வந்து என்ன செய்தார்கள், இவரை நிந்தித்ததை நாம் காண முடிகிறது. ஆனாலும் சகோதரர்கள் வந்து இதே போல தான் நம்முடைய வாழ்க்கையில் அநேக சில காரியங்கள் எல்லாம் நமக்கு நிறைவாக இருக்கும் என்று சொல்ல முடியாது. ஏன்னா தெய்வத்தை ஆராதிக்கிற தேவனுடைய பிள்ளைகள் தெய்வத்தால் மாத்திரம்தான் விசுவாசத்தினால் அவன் ஐஸ்வரனாய் மாற்றப்படுகிறார். ஏன்னா நம்முடைய தரித்திரத்தை அவர் ஏற்றுக்கொண்டு விசுவாசத்தினால் ஒருவன் ஐஸ்வரனாய் மாற்றப்படுகிறான். அப்போ இந்த விசுவாசம் நமக்குள்ளே கடந்து வரும்பொழுது மட்டும்தான் ஏதேன் தோட்டத்தில் இருந்த குறைவை போல சாத்தான் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் எல்லாமே நமக்கு நிறைவாக இருக்கும் என்று சொல்ல முடியாது. நம்முடைய குடும்பத்தில் ஸ்தோத்திரம் ஏதோ ஒரு விஷயத்துக்கு மேலே நமக்கு ஒரு குறைவு இருக்கும். அதை எப்பொழுதும் நாம் சிந்திக்க வேண்டும். நம்முடைய குறைவுகளை எல்லாவற்றிலையும் நம்ம சிந்திக்கும் பொழுது இந்த குறைவுகள் நம்ம எவ்வளவு நாளும் நம்ம செபிக்கிறோம், எவ்வளவு நாளும் நம்ம துதிக்கிறோம், எவ்வளவு நாளோ இதுக்காக நம்ம உபவாசம் போட்டு செபிக்கிறோம். ஏன் இந்த காரியம் இதுவரை எனக்கு மாற்றம் கிடைக்கல என்று சொன்னால், பவுல் சொன்னது மாதிரி என்னை மேன்மை பாராட்டதுபடி எனக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டது என்று சொல்லி நாம் காண முடிகிறது. அப்போ நம்மளை மேன்மை பாராட்டதுபடிக்கும் இது நமக்கு ஒரு குறைவாக இருக்கும் என்று சொன்னால், நாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் நம்முடைய குறைவுகளை அவர் நிறைவாக்க வல்லவராக இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என்னுடைய வாழ்க்கையில் குறைவுகள் எனக்கு எல்லாமே இருந்தும் எனக்கு ஒரு குறைவு இருக்கிறது. நான் உங்களை மத்தியில் பிரசங்கிக்கும்போது நீங்கள் நினைக்கலாம் அவர் எல்லாத்துலேயும் இல்லை, என்னுடைய வாழ்க்கையில் குறைவு இருக்குது. ஆனால் அந்த குறைவை தேவன் தந்த தெய்வத்துக்கு அந்த குறைவை அவரால் எடுத்து மாற்ற முடியும். அப்போ இந்த குறைவை மாற்றாத காரணத்தினால சாத்தான் பல நேரங்களில் மனுஷர்கள் முகாந்திரம் என்னுடைய குறைவுகளை எனக்குள்ளே வெளிப்படுத்தும் பொழுதோ நான் அதை மைண்டு பண்ணாமல் என் சிந்தனைக்குள்ளே அதை கொண்டு வராதபடி அப்பால போ சாத்தானே, ஏனென்றால் என் தேவன் அனுமதித்து இன்றைக்கு என்னுடைய குறைவை அவர் நிச்சயமாக நிறைவாக்குவார்.
மேன்மை பாராட்டாதபடிக்கு தேவன் ஏதேன் தோட்டத்துக்குள்ளாய் ஆதாமுக்கு ஏவாளுக்கும் தேவன் அந்த பார்வையை குறித்து ஆண்டவர் பலரும் பல விதத்தில் பேசுகிறாங்க. ஆனாலும் அந்த பார்வை கொடுக்காத காரணத்துக்கும் தெய்வம் அவங்களுக்குள்ள வேணாத வேதம் சொல்லப்படுகிறது. அவன் பார்வை கிடைத்தவுடனே சொல்லுகிறார் ஆண்டவர், தேவன் சொல்லுகிறார், அவன் நம்மில் ஒருவனை போல் மாறிவிட்டான். அப்போ தெய்வம் அந்த ஒரு பூரண தெய்வத்துக்கும் மாத்திரம்தான், அது மனுஷனுக்கு கொடுக்கப்படவில்லை. அப்போது அந்த பூரணதைக்கு நம்முடைய குறைவுகள் எல்லாம் நமக்கு நிறைவாகாத காரணம், நமக்கு பூரணமாக இருக்கிறதுக்கு ஒரு தகுதி இல்லை, தெய்வத்துக்கு மாத்திரம்தான். அப்போது நம்மில் ஒருவனைப் போல மாறினது போல நம்முடைய வாழ்க்கையில் சில பூரணதைக்குள் போகாதபடிக்கு கிறிஸ்துவை மேன்மை பாராட்டும்படி பவுல் சொன்ன மாதிரி, என்னை ஸ்தோத்திரம் என் கிறிஸ்து இயேசுவினால், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எனக்கு எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அப்போ பாருங்கள், எல்லாம் அவர் எனக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டது என்று சொன்னாலும் அவரை எல்லாவற்றிலும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொல்லுகிறார். அவர் சொல்லும்பொழுது, ஸ்தோத்திரம், நல்ல போராட்டத்தை போராடினேன், என் விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், லாபமான அனைத்தையும் நான் நஷ்டம் என்று கருதுகிறேன் என்று சொல்லுகிறார். அப்போ அவருடைய வாழ்க்கையில் அநேக காரியங்களிலேயும் அவருடைய வாழ்க்கையில் அவர் சொல்கிறார், நான் வாழ்ந்திருக்கவும் தெரியும், நான் தாழ்ந்திருக்கவும் தெரியும், நான் தரித்திரத்தில் இருந்திருக்கிறேன், பட்டினியில் இருந்திருக்கிறேன், அது நல்லாவும் நான் வாழ்ந்திருக்கேன். அப்போ எல்லாவற்றிலையும் ஒரு ரம்மியமாய் வாழ்ந்த ஒரு தேவ மனுஷன் சொல்லும் பொழுது, கிறிஸ்து இயேசுவுக்குள் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பலனை கர்த்தர் தருகிறார். ஏனென்று தெரியுமா, நம்முடைய வாழ்க்கையில் வர எல்லா சூழ்நிலைகளிலும் குறைவுகளை தேவன் நமக்கு நிச்சயமாக அந்த குறைவை அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். இப்போ நம்முடைய குறைவுகளை நிறைவாக்கும்படி கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்முடைய குறைவுகளை அவர் நிறைவாக்குகிறார். அப்போது கிறிஸ்துவுக்குள் நமக்குள்ளே இருக்கிற குறைவுகள் நிறைவாகும். கடந்த நாட்களில் ஒரு சாட்சி, நான் அவங்களுக்காக ஜெபிக்கும்போது அவங்க ரொம்ப ஒரு சூரியனும் இருட்டும் போல, ஆனால் அவர்கள் ஜெபித்த பொழுது பல நாட்களாக ஜெபித்து இருக்கும் பொழுது அவர் எனக்கு நல்ல ஒரு திருமண காரியம் நடக்குது. மகனை அந்த அவருடைய கணவரை பார்க்கும்போது ஒரு நல்ல ஸ்டைல் உள்ள மனுஷனாய் காணப்பட்டான் பாருங்கள். அப்போ அந்த மகளுக்கு குறைவுக்காக ஜெபித்த பல நாட்கள் கழியும் போது அந்த திருமண காரியம் நடந்தபோது தேவன் அந்த குறைவை கிறிஸ்து இயேசுவுக்குள் அந்த மகளுக்கு ஒரு நிறைவாக்குனதை காண முடிகிறது. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் பல நாட்களாக நம்ம ஜெபித்தும் பல நாட்களாக விசுவாசித்து இருக்கிற காரியங்களுக்கு மேலே நம்ம சோர்ந்து போயிடக்கூடாது. கர்த்தர் நிச்சயமாக அதை எனக்கு நிறைவேற்ற வல்லவர் இருக்கிறார். அது நிச்சயமாக, ஏன்னா பிதாவுடைய சித்தம் இன்னதென்று அறிந்து நாம் தேவ சமூகத்தில் நாம் விண்ணப்பம் பண்ணியிருப்போம் என்று சொன்னால் நிச்சயமாக அதை நம்ம ஆராதிக்கிற தேவன் அதை நடத்த வல்லவராய் இருக்கிறார். ஏன்னா நம்முடைய தரித்திரத்தை அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். ஏதேன் தோட்டத்தில் அந்த பழத்தை புசித்து கழிந்த உடனே அதிலிருந்து தான் ஆதாம் முகாந்தரமாய் நம்முடைய வாழ்க்கையில் வந்த தரித்திரங்கள், வேறுவினால் ஆகாரத்தை புசுப்பாய் பாருங்கள். பல தரித்திரங்கள் நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவுதான் சம்பாதித்து வரும்போது கூட நமக்கு ஒரு நிறைவு இருக்காது. இன்றைக்கி கிறிஸ்துவுக்குள் வந்து பாருங்கள், ஒரு வீடு இல்லைன்னா கூட அவங்களுக்கு முகத்தில் ஒரு சந்தோஷம் இருக்குது. அவங்க நினைப்பாங்க, உலகத்துக்காரன் சொல்லுவாங்க அவங்களுக்கு நல்ல பணம் இருக்குன்னு. ஸ்தோத்திரம். சிலப்போ நம்மளை பார்த்து சொல்லுவாங்க அவங்களுக்கு வெளிநாட்டிலேருந்து பணம் வருதுன்னு. இங்கே நம்முடைய வெளிநாட்டிலேருந்து நமக்கு பணம் வரல, நமக்கு ஸ்தோத்திரம் நம்முடைய முகத்தில் ஒரு மகிமை தேஜஸ் இருக்குது. பணம் இல்லைனாலும் ஸ்தோத்திரம், ஒரு அழகான வீடு இல்லைனாலும் பிரைஸ்தலோ நமக்கு ஒரு கிறிஸ்து இயேசு நம்முடைய தரித்திரத்தை அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறதுனால நம்முடைய முகத்தில் ஒரு பிரகாசம் இருக்குது. இன்றைக்கு இல்லை, நாளைக்கு நம்ம ஆராதிக்கிற தேவன் நம்மளை உயர்த்துவார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்ம தரித்திரமாக இருப்போம் என்று சொன்னால் நம்முடைய முகத்தில் இருக்கிற பிரகாசத்தோடு கூட சொல்லுவோம், நாளைக்கு நம்முடைய தலைமுறைகள் நல்ல நிலைமையில் நிற்கும் என்றால் நம்முடைய விசுவாசம் பிரைஸ் தி லார்ட் நம்முடைய முகத்தில் பிரகாசத்தை கொடுக்கிறது. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஏன்னா நம்முடைய
நம்முடைய ஐஸ்வர்யம். சிலவங்களுடைய வாழ்க்கையில் பாருங்கள், பணம் இருந்தால் முகத்தில் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. பணம் இருந்துச்சுன்னா அவங்க நல்லா இருப்பாங்க. பணம் இல்லாத நேரத்தில் ஸ்தோத்திரம் அவங்க இந்த உலக ஒரு பழஞ்சொல்லு உண்டு, இஞ்சி தின்னுகிற குரங்கு இருக்க மாதிரி உம்முன்னு இருப்பாங்க. நம்முடைய வாழ்க்கையில் நம்ம காலையில் ஸ்தோத்திரம் தெய்வத்தை ஆராதித்து நம்முடைய தரித்திரத்தை எல்லாம் நம்ம இயேசுவிடத்தில் சொல்லுகிறோம். அவர் நம்மளை ஐஸ்வர்யம். நம்ம எத்தனை பேர் நான் என்னுடைய குறைவுகள் எல்லாம் நான் என் ஆண்டவர்கிட்ட சொல்லுவேன். பிரைஸ் தி லார்ட். ஒரு தீர்மானம் எடுங்க, என் குறைவுகளை கர்த்தரிடத்தில் சொல்லுவேன். ஆண்டவரை நீர் மாத்திரம் நிறைவாக்க முடியும். ஸ்தோத்திரம். நான் 2007 ஒரு தீர்மானம் எடுத்தேன், ஆண்டவர் என்னுடைய தரித்திரம் என்னை விட்டு மாறணும். ஸ்தோத்திரம். அன்னையிலேருந்து நான் ஸ்தோத்திரம் ஆண்டோடைய சமூகத்தில் தீர்மானம் எடுத்தேன். அந்த தீர்மானம் இன்றைக்கி 2020 வரையும் இயேசு கிறிஸ்து என் தரித்திரத்தை எல்லாம் ஏற்றுக்கொள்கிறார். எனக்கு ஒரு மாதம் எப்படியும் குறைஞ்சது ஒரு 18,000 ரூபா வேணும். டிவி ஊழியங்கள், பல பைபிள் கிளாஸ் நடத்துகிறோம், பல காரியங்கள் தேவைகள் இருக்குது. ஆனாலும் கர்த்தர் அந்த மாதம் முடியதுக்குள்ள 18,000 என் தேவன் குறைவில்லாமல் இந்த மாதம் வர கர்த்தர் நடத்துகிறார். இப்போ எதுக்குன்னா, நம்முடைய குறைவுகளை தெய்வம் நிச்சயமாக அவர் நிறைவாக்குற தெய்வம் என்கிற ஒரு விசுவாசம் நமக்குள்ளே வந்துச்சுன்னா, கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையில் நம்முடைய குறைவுகளை நிறைவாக்குவார் என்று பிலிப்பியரில் சொல்லுது போல் நம்முடைய வாழ்க்கையில் நீங்கள் விசுவாசிக்கணும். ஆண்டவர் என்னுடைய குறைவுகளை அவர் நிறைவாக்குவார். பாருங்கள், சாரிபாத்து விதவை வீட்டுக்கு எலியா போகும்பொழுது ஆண்டவர் சொல்லுவார், நீ சாரிபாத்து விதவை வீட்டுக்கு போகணும். எலியா நினச்சாரு ஒரு ராஜ கொட்டாரத்திலேருந்து ஆகாரம் கிடைத்தது. ஸ்தோத்திரம். அப்படி சொல்லி அங்கே போகும்போது சாரிபாத்து விதவை வீட்டில் 2 ரொட்டிக்குள்ள மாவு தான் இருக்குது. ஆனால் ஸ்தோத்திரம், அப்போ தேவன் சாரிபாத்து விதவை வீட்டுக்கு எலியாவை அனுப்புனது சாரிபாத்து விதவைக்கும் குறைவுகளை நிறைவாக்கணும், எலியாவுக்கும் குறைவுகளை நிறைவாக்கணும். பிரைஸ் தி லார்ட். அங்கே பார்க்கும்போது அங்கே குறைவாக இருந்த இடத்துல எலியா ரொட்டியை கொண்டு வர சொல்லி அந்த ஆகாரத்தை புசித்த போது அங்கே குறைவுகளை 3 வருஷம் சொல்லப்படுது. மாவுக்கு என்னைக்கும் குறைவில்லை. இயேசுவின் நாமத்து மேல் நம்ம விசுவசிக்கணும். நம்ம ஆராதிக்கிற தேவன் நம்முடைய குறைவுகளை நிறைவாக்கும்படியாய் நம்மோடு கூட இருக்கிற இம்மானுவேல் அவர் என்ன செய்வார்? நம்முடைய குறைவுகளை நிறைவாக்குவார். இப்போ பேதுருடைய படகில் வருத்தத்தோடு கூட இருக்கும்போது இயேசு போய் பிரசங்கிச்சிட்டு அவருடைய குறைவு என்ன நான் முழுவதும் பிரயாசப்பட்டு எனக்கு ஒரு மீன் கூட கிடைக்கல. பிரைஸ் தி லார்ட். இயேசு சொன்னார், போதிச்சார், படகுல ஏறி போதிச்சு நீ வலையை போட சொல்கிறார். ஸ்தோத்திரம். அப்போது அவருடைய குறைவுகள் நிறைவாக்குவதற்கு என்ன ஆகுதுன்னா, வசனத்தை கேட்டதுன்னு அவர் சொல்கிறார், உம்முடைய வார்த்தையும்படி போடுகிறேன். அப்போ அங்கே சுவிசேஷத்தை கேட்ட உடனே பேதுருக்கு தெரிந்தது, இவருடைய நிமித்தம், இவருடைய வார்த்தையின் நிமித்தம் என்னுடைய குறைவுகள் நிறைவாகும். எத்தனை பேர் ஏற்றுக்கொள்ளுதிய இந்த வேத வசனத்திலிருந்து வரக்கூடிய சத்தியங்கள், ஆவியானவர் உங்களோடு கூட பேசுகிற வார்த்தைகள் நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நிச்சயமாகவே என்னுடைய குறைவுகளை இயேசு கிறிஸ்து எனக்கு நிறைவாக்க வல்லவராய் இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நம்ம பார்க்கும்போது ஒரு மலையில் பிரசங்கிக்கும் பொழுது 5000 பேருக்கும் ஸ்தோத்திரம், அவர் ஒரு சிறு பையனிடத்தில் 5 அப்பமும் 2 மீன் இருந்தது நம்ம காண முடிகிறது. அப்போ இந்த 2 மீனும் 5 அப்பத்தை வைத்து ஆண்டவர் சொல்கிறார், இவர்களுக்கெல்லாம் ஆகாரம் கொடுக்க வேண்டும். அப்போது சிஷ்யர்கள் சொல்லுதாங்க, ஆண்டவரை இருக்கிறது 5 அப்பம் இருக்கிறது, 2 மீன் இருக்கிறது. இயேசு சொல்லுதா, அவர்கள் வசனத்தை கேட்டுட்டு, இந்த 3 நாள் வசனத்தை கேட்டுட்டு அவங்க திரும்பி அவங்க போகும்போது அவங்க சோர்ந்து பெறக்கூடாது. அவங்க குறைவு, ஆகாரத்துடைய குறைவை இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் அது நிறைவாக்க முடிகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தரை ஏற்றுக்கொண்டு கர்த்தருடைய
வசனத்தின்படி நடக்கிற பிள்ளைகளே, தேவனை ஆராதித்து தெய்வத்துக்காய் அர்ப்பணிக்கப்பட்ட சகோதரனே, சகோதரியே, நீங்கள் விசுவசிக்க வேண்டும். நான் தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு அந்த தேவனுடைய வார்த்தையின்படி வாழ்கிறோம் என்று சொன்னால் என்னுடைய குறைவுகளை நிறைவாக்குற 5 அப்பத்தை அவருடைய வசனத்தை கேட்டவர்களுக்கு நிறைவாக்க முடியும் என்று சொன்னால் இந்த மாலை வேளையில் விசுவசிக்கணும். என்னுடைய குறைவுகளை நிறைவாக்குற ஒரு கல்வாரி இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்த அந்த இயேசு கிறிஸ்து நிச்சயமா நம்முடைய குறைவுகளை நிறைவாக்க வல்லவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஏற்றுக்கொள்ளுதீங்க? வசனத்தை ஏற்றுக்கொண்டவங்களுக்கு, வசனத்தை கேட்க வந்தவங்களுக்கு, பிரைஸ்தலோ ஒரு ஊழியக்காரனுக்கு போஷிக்க கொடுத்தது நிமித்தம் அவங்களுடைய குறைவுகளை தெய்வம் நிறைவாக்குறார். பிரைஸ்தலோடு ஹல்லேலூயா. ஏதேன் தோட்டத்தில் பார்க்கிறோம், சாத்தான் நம்முடைய குறைவுகளை நிறைவாக்க வரும்போது, அவனுடைய குறைவு நிறைவாகும் போது பார்க்கும்போது அவன் வஸ்திரம் இல்லாமல் இருக்கிறான். சாத்தான் கொடுக்கிற நிறைவு கடைசி நாள் நிறைவு வஸ்திரம் இல்லாத அனுபவம். ரீபாலா சந்தலவலவலா. சாத்தான் கொடுக்கிற நன்மைகள் இயேசுவின் நாமத்தில் வசனம் சொல்லுகிறது, அவன் கொல்லவும் அழிக்கவும் வேற ஒன்றுக்கு வரான். பாருங்க, ஸ்தோத்திரம். ஏதேன் தோட்டத்தில் நல்ல ஐஸ்வர்யனாக இருந்தவர்கள் சாத்தான் நம்முடைய குறைவில் நிறைவாக்கும் பொழுது, ஐயோ, தோட்டத்துக்குள்ள வெளியில் அத்திமரத்துடைய மரவில இயேசுவின் நாமத்து மேல் அருமையான தேவனுடைய பிள்ளையை சாத்தான் நம்முடைய குறைவுகளை நிறைவாக்கும் போது நம்ம நினைக்கிற அந்த குறைவு சிலப்போ அத்தி மரத்துடைய மரவில போல இயேசுவின் நாமத்தை செடியுடைய இலையுடைய மரவில் இருக்கிற அனுபவம், தோட்டத்துக்கு வெளியே வருகிற அனுபவம். ஆனால் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவனை ஆராதிக்கிற பிள்ளைகள், தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளுக்கோ அவர் குறைவுகளை அவர் நிறைவாக்குகிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பாருங்க, ஸ்தோத்திரம். நம்ம பார்க்கும் பொழுது அவன் கழுதை தேடி போனான். சும்மா இருந்த மனுஷன், அவனுக்கு ஒரு அபிஷேகம். நமக்கு நல்லா பார்க்குறோம் சவுலை குறித்து. அவன் தேடி போகும்போது அவனுக்கு என்ன கிடைச்சி? ஒரு பயங்கர அபிஷேகம் கிடைச்சி. அப்போது அந்த அபிஷேகம் அவனுக்குள்ளே வந்த உடனே ஸ்தோத்திரம், அவன் ராஜபாரமாக வந்துட்டான். அப்போ ஆண்டவர் அவன்றது சொன்னார், நீ யுத்தத்துக்கு போ. யுத்தத்துக்கு போகும்போது அங்கே விலை இருந்த பொருட்கள் ஒன்றும் எடுத்துகிட்டு வரக்கூடாதுன்னு சொல்கிறார். இவனுடைய ராஜ்யபாரம் நல்ல ஐஸ்வர்யனாக இருக்கிறார், ராஜாவாக இருக்கிறார். இவன் வந்து பாருங்கள், ஒரு அற்ப காரியத்துக்காக அங்கே இருந்த விலை இருந்த பொருளெல்லாம் எடுத்துகிட்டு வந்து இவன் குறைவுகளை எண்ணி நம்மளும் இன்னும் ஐஸ்வர்யனாக ஒன்றுமில்லாத தேடி போன உன்னைய ஆண்டவர் அபிஷேகம் பண்ணி கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். எத்தனை பேர் தெரியல? ஸ்தோத்திரம். அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஒன்றுமில்லாத உங்களை தெய்வத்தை நீங்கள் ஆராதிக்க தொடங்கின நாள் முதல், தெய்வத்தை நீங்கள் தேடின நாட்கள் முதல் தேவன் உங்களை ஒரு ஐஸ்வர்யனாய் மாற்றியிருக்கும் பொழுது உங்கள் சுய புத்தியில் பல ரீதியில் உங்கள் ஐஸ்வர்யத்தை நீங்கள் தேடுகிறது நிமித்தம் பிரைஸ்தலோ தேவ பிரசனமும் தெய்வம் நம்மளை விட்டு விலகி போயிடுவார். பிரைஸ்தலோன். தெய்வம் விலகி போன கழிஞ்சு இவனுடைய ஐஸ்வர்யம் எல்லாம் இவன் போய் ஸ்தோத்திரம். இவன் அந்த தேசத்தில் எந்த குறிச்சொல்கிற ஆவி வேண்டாம்னு சொன்னானோ அதே குறிச்சொல்கிற ஆவி இடத்துல கடந்து போனேன். அவனுடைய சொந்த புத்தி, அவன் ஐஸ்வர்யனா தேவன் மாற்றி வைத்திருக்கிற போது விலையிருந்த பொருட்களை அவன் ஆசைப்பட்டது நிமித்தம் நமக்கு தெரியுது. பிரைஸ்தலோ. அப்போஸ்தலர் நடபடிகளை பார்க்கும்போது ஸ்தோத்திரம், அனனியா சப்பரியால் விற்கிறதுக்கு முன்னாடி உன்னிடத்தில் தான் இருந்தது, விற்ற கழிஞ்சு உன்னிடத்தில் தான் பேதுரு சொல்லும்போது உன்னை சாத்தான் எதுக்கு பொய்ய சொல்லலாம்? ஐஸ்வர்யத்துக்காக பணத்துக்காக ஆசைப்பட்ட போது அவர்கள் 2 பேரும் அங்கே விழுந்து செத்து போனதை காண முடிகிறது. இன்றைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையை ஸ்தோத்திரம், யூதாசை நம்ம காண முடிகிறது. இயேசுவை காட்டி கொடுத்த போது அந்த 30 வெள்ளி காசுக்காக யாரும் தூக்கு போட்டு சாகும்போது வயிறு வெடிக்க மாட்டாங்க, நாக்கு வெளியே சொல்லும். பாருங்க, அவன் தெய்வத்தோடு கூட இருந்து அவன் தெய்வத்தோடு கூட ஐக்கியப்பட்ட ஒரு மனுஷன் தன்னுடைய 30 வெள்ளி காசுக்காக அவனுடைய குறைவுகளை நிறைவாக்குவதற்காக அவன் ஆசைப்பட்டது நிமித்தம் அவனுடைய வாழ்க்கையில் ஒரு தோல்வி கடந்து வந்ததை காண முடிகிறது. எத்தனை பேர் விசுவசிக்கிறீங்க? என்னுடைய வாழ்க்கையுடைய குறைவுகளை இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் என் குறைவுகளை நிறைவாக்க முடியும், இயேசு கிறிஸ்துவால் மாத்திரம்தான் என் தரித்திரத்தை அவர் ஏற்றுக்கொண்டு அவர் என்னை ஐஸ்வர்யனாய் மாற்றியிருக்கிறார். ஏற்றுக்கொள்ள வேண்டும் அருமையான தேவனுடைய பிள்ளையை. இன்றைக்கு நம்முடைய குறைவுகளை ஸ்தோத்திரம் சாத்தான் நிறைவாக்கினா அது நமக்கு தோல்வி. நம்முடைய புத்தியில் பல ரீதியில் தெய்வத்துக்கு விரோதமாக சம்பாதிக்கிறோம் என்று சொன்னால் லஞ்சத்தின் மூலமும் பல ரீதியில் ஸ்தோத்திரம். கடந்த நாட்களில் நான் என்ன ஒரு சின்ன ஒரு விஷயத்தை சொல்லுகிறேன். பிரைஸ் தி லார்ட். நான் ஒரு இடத்துல
ஒரு 50 ரூபா இவர் என்னை ஏமாற்றி திருப்பி தர மாட்டேக்காருன்னு சொல்லி நான் ஒரு இது பண்ணேன். ஒரு 50 ரூபா கூட தெய்வத்துக்கு விரோதமான காரியம் வரும்போது, நஷ்டம் வரும்போது யோசித்தேன், தெய்வத்துக்கு மாத்திரம்தான். பிரைஸலோடு ஹல்லேலூயா. சுய புத்தியில் அல்ல. இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையில் ஸ்தோத்திரம், என்னுடைய ஆலயத்தை கட்டியிருக்கும்போது என்னுடைய சகோதர என்னுடைய மகனிடத்தில் சொன்னேன், இது நீ உனக்கு இல்லை, ஸ்தோத்திரம், இது தெய்வத்தால் தந்தது, இது தெய்வம் கொடுத்த பணத்தினால, இது நான் சம்பாதிச்சது அல்ல, இயேசுவின் நாமத்தினால. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம் கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்முடைய குறைவுகளை நிறைவாக்குவார். நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். நிச்சயமாக எனக்கு கர்த்தர் தரணும் என வேதம் சொல்லுகிறது. விசுவாசத்தினாலே அவன் என்ன செய்தான்? அவன் ஆசீர்வதிக்கப்படுகிறான். விசுவாசத்தினால் வராதது பாவம், விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைக்கிறார். அப்போ விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய குறைவுகளை அவன் நிச்சயமாக நிறைவாக்குவான். நம்முடைய குறைவுகளை நிறைவாக்குற ஒரு தெய்வத்தை தான் நம்ம ஆராதிக்கிறோம். நிச்சயமாக அந்த தெய்வம் நம்முடைய குறைவுகளை நிறைவாக்குவார். என்னென்ன குறைவு உங்களுடைய வாழ்க்கையில் இருக்குது, அந்த குறைவுகள் எத்தனை நாள் என்னுடைய குறைவுகளை பிரைஸலோ, என்னுடைய குறைவுகளை மனுஷர்கள் சொல்லும்பொழுது நான் சோர்ந்து போன நாட்கள் உண்டு. என்னுடைய குறைவுகளை சாத்தான் பல ரீதியில் காண்பிக்கும்போது பாருங்கள், பக்கத்து வீட்டுக்காரங்களை காண்பிக்கும்பொழுது பாருங்கள், அவங்க ஒன்றும் ஆராதிக்க மாட்டேங்காங்க, அவங்க ஜெபிக்க ஆலயத்துக்கு போக மாட்டேங்க, அவங்கள்ட்ட விசுவாசம் இல்லை, அவங்ககிட்ட ஒரு பொய் எல்லாமே அவங்ககிட்ட இருக்குது. ஆனால் அவங்க நல்லா தானே இருக்கிறாங்க. நான் தெய்வத்துக்காக எனக்கு எல்லாமே வெறுத்து, எல்லாமே நான் தள்ளப்பட்டு, எல்லாத்துலேயும் நான் மாற்றப்பட்டு இருக்கும்பொழுது, அப்படி சாத்தான் மற்ற குடும்பங்களை, தெருவிற்கு ஜனங்களை காண்பிக்கும் பொழுது நம்ம அதை நினைத்து நம்ம விழுந்து போகாதபடிக்கு சாத்தானே, அப்பாலே போ சாத்தானே, என் குறைவுகளை என் ஆண்டவர் எனக்கு நிறைவாக்குவார். நிச்சயமாகவே பிரைஸலும் மனுஷர் முகாந்தரமும் நம்முடைய குறைவுகளை காண்பித்து ஸ்தோத்திரம். சிலவங்க சொல்லுவாங்க, நீங்கள் இந்த சர்ச்சுக்கு போய் ஆலயத்துக்கு போய் தான் உனக்கு இதுவரை உன் குடும்பத்தில் ஒரு நல்ல காரியம் நடக்கலை, நீ சர்ச்சுக்கு போனதில் தான் உங்கள் பிள்ளைகளுக்கு இவ்வளோ போராட்டம் வருது, நீங்கள் சர்ச்சுக்கு போனதுனால தான் இவ்வளோ நெருக்கப்படுதைய, நீங்கள் சர்ச்சுக்கு போனதுனால தான் உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் இல்லை. ஓ ஸ்தோத்திரம். இப்படி மனுஷர் முகாந்தரமும் பிரைஸலோடு ஹல்லேலூயா நம்முடைய குறைவுகளை, இதுதான் நான் சொன்னேன், நீங்கள் சபைக்கு போகாதீங்க என்று சொல்லி. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இப்படி மனுஷருக்கு முகாந்தரமும் நம்முடைய குறைவுகளை சாத்தான் வெளிப்படுத்தும் போதும் ஸ்தோத்திரம், சாத்தானும் பல ரீதியில் ஐஸ்வர்யத்தை நம்முடைய கண்கள் மூலம் காண்பிக்கும் பொழுது நம்ம விசுவசிக்கணும், என் தரித்திரத்தை என் இயேசு ஏற்றுக்கொண்டிருக்கிறார், என் இயேசு என் தரித்திரத்தை ஏற்றுக்கொண்டு அவர் என்னை ஐஸ்வர்யனாய் மாற்றியிருக்கிறார், அவர் என் குறைவுகளை நிறைவாக்குவார், என் குடும்பத்துடைய குறைவுகளை இயேசுவின் நாமத்தில் ஸ்தோத்திரம். பாருங்கள், 2 ரொட்டி அந்த பிள்ளைகள் கொடுத்து அதோடு அவங்களுடைய ஜீவன் போகிற சூழ்நிலையில் தேவன் அவருடைய குறைவுகளை நிறைவாக்க முடிந்தது என்று சொன்னார். பிரைஸ்தலர். பேதுரு வருத்தப்பட்டு படைகளை இருக்கும்போது அந்த வருத்தத்தோடு கூட இருக்கிற பேதுருடைய வாழ்க்கையில் இயேசு போய் அவருடைய குறைவுகளை நிறைவாக்க முடியும் வேண்டும் என்றார். மலையில் பிரைஸ்தலோர் அவர்கள் ஆகாரம் இல்லாமல் சோர்ந்து இருக்கும் பொழுது அவருடைய குறைவுகளை இயேசு கிறிஸ்து முகாந்தரம் நிறைவாக்க முடியும் என்று சொன்னார். பிரைஸ்தலோடு ஹல்லேலூயா. நாம் பார்க்கிறோம், அத்தி மரத்தில் இருந்த சகையுடைய வாழ்க்கையில் இயேசுவை பார்க்க வேண்டும் சொல்லி இயேசு சொன்னார், நீ குறைவு இயேசுவை மாத்திரம் நல்ல ஒரு வசதி படைத்த மனுஷன், பலருக்கும் வட்டிக்கு வாங்கி கொடுத்த மனுஷனாய் காணப்பட்டான். அவன் இயேசுவை காண வேண்டும் என்று ஒரு குறைவு இருந்தது நிமித்தம் இயேசு சொன்ன, சகைவே நீ அத்தி மரத்தின் கீழே இறங்கி வா, பிரைஸ்தலோடு நான் உன் வீட்டிலே தங்குவேன். ஹல்லேலூயா. அவருக்கு ஒரு சந்தோஷம், இயேசு என் வீட்டிலே தங்க போகிறார். அவருடைய குறைவுகள் அவருக்கு நிறைவாக்கின தெய்வம். இன்றைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையை சத்தியம் கேட்கிற, இயேசு இன்றைக்கு உங்களுக்கு வேணுமா? இயேசுவை பார்க்க வேண்டுமா? இயேசு இன்றைக்கு குறைவுகளை நிறைவாக்கணும். இயேசுவை பார்க்கிற ஒரு குறைவு, ரட்சிக்கப்படாதபடி அவருடைய கை குறுகி போகவில்லை. இப்போது இயேசு உங்களை தொடுகிறார். இயேசுவின் நாமத்தின் மேல் இயேசு வீட்டுக்கு வந்தால் சந்தோஷம், இயேசு வீட்டுக்கு வந்தால் சமாதானம், இயேசு உங்கள் குடும்பத்துக்கு இருந்தால் நிறைவு. இயேசுவின் நாமத்தின் மேல் இயேசுடைய குறைவுகளை நிறைவாக்கும்படியா இந்த நாளில் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. எல்லா நம் கண்களை மூடி நாம் செபிப்போமா? ஆண்டவரே, எங்கள் அன்பின் பிதாவே, இயேசுவின் நாமத்தின் மேல் அப்பா சாரிபாத்துடைய விதவை வீட்டிலுடைய குறைவுகளை நிறைவாக்குனீர் ஆண்டவரே. பேதுருடைய வருத்தத்தோடு இருக்கும்போது அவருடைய குறைவுகளை நிறைவாக்குனீர்
ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த நாளில் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம், உம்முடைய சத்தியம் கேட்டு உங்களுடைய வாழ்க்கையில் குறைவில் நிறைவாக்குனீர் என்று சொன்னால் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் இது டிவிக்கு முன்பதாய் அமர்ந்து கொண்டு சத்தியத்தை கேட்கிற, உம்முடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுகிற, உம்முடைய வார்த்தையை ஆண்டவரே கேட்டுக்கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே எந்த குறைவுகளை நசரான இயேசுவின் நாமத்தின் மேல் நீ நிறைவாக்குற தெய்வமாக இருக்கிறீர் ஆண்டவரே. உம்முடைய குறைவுகளை நிறைவாக்குவீராக ஆண்டவரே. அவர் பல நாட்களாய் பல வருஷங்களாய் ஆண்டவரே பல விதத்தில் தரித்திரத்தில் ஆண்டவரே பலவித நெருக்கத்தில் வேதனை துக்கங்களில் காணப்படுவார் என்று சொன்னார் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையை கேட்ட பிள்ளைகள் ஆண்டவரே, உம்முடைய சத்தியத்தில் நிற்கிற பிள்ளைகள் ஆண்டவரே, உமக்காய் வாழ்கிற பிள்ளைகள் ஆண்டவரே, உடைய குறைவுகளை இயேசுவின் நாமத்தில் நீ நிறைவாக்குகிறவராக இருக்கிறீர் ஆண்டவரே. கிறிஸ்து இயேசுவின் மகிமையினால் உடைய குறைவுகளை நிறைவாக்கும் அவர்களை ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்து மேல் அடி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட்.